உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா? கண்டிப்பா சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ அறநெறி எது என்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா சந்தோஷமா தான் இருப்போம். 188வது பதிவு, அரண் 33வது குறள், 18/5/2020, நேரம் 9 மணி 10 நிமிடம். அப்போ அறவழி நடப்போம், பொருளீட்டுவோம், இன்பம் பெறுவோம், வீடு பேறு பெறுவோம், உண்மை வாய்மை மெய்மை. அப்போ நம் உடம்பில் இருக்கும் இறைவர் நம்முடன் பேசுவதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். உலகில் வறுமை கிடையாது, கஷ்டம் கிடையாது, துன்பம் கிடையாது. இவைகளை எல்லாமே நாம் ஏற்படுத்தி கொண்டதுதான். வாழ்க்கை இன்பம் மட்டுமே நிறைந்தது. இந்த துன்பங்களை போக்குவதற்கு, இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கு, இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம மகான்கள் கூறிய அறவழி நிலையை நாம் முயற்சி செய்வோம். அறவழி அறவழி ஒன்றே உங்களை உயர் வழிக்கு செல்வதற்கு உண்டான ஒரே வழி. அப்போ அந்த அறவழியில் ஐயா வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். 33வது குறளிலே ஒல்லும் வகையால் அரவணை ஒவ்வாறு செல்லுவாய் எல்லாம் செயல். அதாவது ஒல்லும் முடிந்த வகையான் வகையில் எல்லாம் அறவினை அறமாய நற்செயல்களை ஒவ்வாதே இடைவராமல் செல்லும் வாய் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் எல்லாம் செயல் வேண்டும். அறமாகிய நற்செயலை முடிந்த வகையில் எல்லாம் இடையறாமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் செய்ய வேண்டும். ஒல்லும் வகையால் அறவினை ஒவ்வாதே செல்லும் வா எல்லாம், இங்கெல்லாம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ, எந்தெந்த இடத்தெல்லாம் பயன்பட முடியுதோ தயவு செய்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் ஐயா. முடிந்த வகையாவது இல்லற வினையை தம்மிடம் உள்ள பொருளாளவிற்கு ஏற்பவும், துறவர வினையை உளநிலைக்கு உள்ளநிலைக்கு ஏற்பவும் செய்தலாகும். செல்லும் வா என்பது அறத்தை செய்வதற்கு வாய்க்கும் இடங்கள். செல்லும் வா என்பதற்கும் மனமொழி மெய் என்பவற்றால் ஏற்படும் முறையே நற்சிந்தை, நற்சொல் மற்றும் நற்செயல் என்பார் பரிவேலழகர். அப்போ நீங்க செய்யக்கூடிய செயல் அறவழி, அறச்செயல். அதை எந்தெந்த இடத்துலலாம் செய்ய முடியுமோ அதை செஞ்சே ஆகணும். ஒல்லும் வகையால் அறவணை ஒவ்வாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்பம் மட்டும்தான் இருக்கும், துன்பம் கிடையவே கிடையாது. துன்பம் இருக்குதுன்னா நீங்கள் அரசியல்களை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வள்ளுவர் ஐயா சொல்கிறாங்க, கலைஞர் ஐயா சொல்கிறாங்க. செய்யக்கூடிய செயல்கள் அவையாயினும் அவை எல்லா இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலே செய்ய வேண்டும். எவையாயினும் எந்த செயல்களை செஞ்சாலும் அது அரசியல்களாக நீங்கள் செய்யுங்க. தொய்வில்லாமல் விடாமல் தொடர்ந்து சோம்பல் படாமல் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் மிகவும் நல்லது என்று கூறுகிறார் கலைஞர் ஐயா. வரதாஸ் ஐயா சொல்கிறார், செய்யக்கூடிய வகையால் எக்காரணத்தாலும் விடாமல் செல்லுமிடமெல்லாம் அரசுகளை போற்றி செய்ய வேண்டும், புகழ்ந்து செய்ய வேண்டும், தெரிந்து செய்ய வேண்டும், நமக்கு உயர்நிலையை அடையும் என்ற நிலையில் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் ஐயா வரதராசனார். ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுகிறார்கள், இடைவிடாமல் இயன்று மட்டும் எல்லா இடங்களிலும் அரசியலை செய்ய. நீங்கள் அரசியலில் எல்லா இடத்துலையும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா சாலமன் பாப்பையா. பரிமேலழகர் சொல்கிறாரு, தமக்கு இயல்பு திறத்தான் அரவணை ஒவ்வாதே செல்லும் வா எல்லாம் செய்ய அறமாகிய நல்வழியை ஒழியாதே அங்கு எய்தும் இடத்தான் எல்லாம் எந்த இடத்துலலாம் செய்ய முடியுமோ அதில் செய்யுங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு செய்யவே வேண்டாம் சார், இஷ்டப்பட்டு செய்யுங்க அப்படிங்கிறார். இப்போ மணக்குடவர் சொல்கிறாங்க, தமக்கு இயலும் திறத்தானே அரவணை ஒழியாத செய்ய இடமெல்லாம் செய்க. இயலும் திறம் என்பது மனமொழி மெய்களுக்கு பொருளும் செல்லுவா என்பது அறம் செய்வதற்கு கிடையாது பல இடங்களும் ஒழியாது நாடோறும் என்றது. இஃது அறவழி தென்று அறிந்தவர்கள் இவ்வாறு செய்கின்றனர். அதாவது குழப்பம் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, கஷ்டப்பட்டு அதை செய்யணும். அறவழி என்னது? ஒரு மனிதனை அறவழியில் மாற்றுவதுதான் அரசியல். நீங்கள் அவனுக்கு சோறு போடுவது அல்ல, அவனுக்கு வேலை வாங்கி கொடுப்பது அல்ல, அவனை அறவழியில். இப்போ சோறு போட்டிங்கன்னா பசி தீருது, வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு நிம்மதியாச்சு. அடுத்து அப்போது அவனை அறவழியில் தான் செய்ய சொல்லணும். புரியுதுங்களா? அப்போது ஞானத்தை அடையும்படி அவனை செய்ய வேண்டும். ஒருவன் தனக்கு செல்லும் வழிகளில் எல்லாம் தன்னால் இயன்ற அளவுக்கு இயன்ற பொருளாதார அரசியல் இடைவெளா செய்வாங்க. ஒரு மனிதன்
பொருள் உடல் ஆவி என்ற மூன்றிலும் அறவினை செய்யலாம். மனம் மொழி மெய் என்ற மூன்று வழியாக செய்வதே அறமாதலில். செல்லுமாய் எல்லாம் செயல் என்றார். பொருள் அளவிற்கு உடலாற்றின் அளவிற்கும் அறம் நிகழ்வால் ஒல்லும் வகையால் அறவினை செய்க என்றார். அறவினை இரடால் செய்யப்பட வேண்டியது ஒவ்வாறு செய்க என்றார். அப்ப அரசியல்கள் செய்து கொண்டே இருக்கப்பட வேண்டும். உதவி கரம் நீட்டுக. அண்ணாமலை ஐயா சொல்றாங்க, சற்று நின்று சிந்தியுங்கள். எத்தனை சூழல்களில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று எங்கே இருக்கிறோம்? எதை நாம் எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். நாம் எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். நம் சுற்றுப்புறத்தில் எத்தனை பேர்களுக்கு எத்தனை விதமான உதவிகள் தேவைப்படுகின்றன. ஜெட் பேண்ட் பறக்கும் உலகத்தில் அதையெல்லாம் யார் கண்ணை திறந்து பார்க்கிறார்கள், காதில் போட்டுக்கொள்கிறார்கள். அடிப்படை உணர்ச்சியான மனிதாபிமானம் சற்று நம் கண்ணையும் காதையும் மனத்தையும் கூட திறந்து வைத்துக் கொண்டு வாழ செல்கின்றது. எங்கெல்லாம் உதவி வேண்டி ஏக்க பார்வையும் கண்ணீரும் ஒட்டி போல வயிறும் விரித்த வகையில் தெரிகின்றனவோ, எங்கே துன்பக் குரல் கேட்கின்றதோ அங்கே நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். நாள்தோறும் செய்ய வேண்டும். வயிற்றுப்பாட்டுக்கு குடும்பத்துக்கு உழைக்கவே நேரம் சக்தி போதவில்லை என்று இப்படி செய்வது. உண்ண நேரமில்லை, பணமில்லை என்று சும்மா இருக்கின்றோமா? அப்படி உயிர் கடமை என்று திட்டம் வைத்து முடிந்த சிறு உதவியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். நம்முள் கொஞ்சம் பகிர்ந்து அளிக்க வேண்டும். பண செலவே இல்லாமல் போகிற போக்கில் செய்யக்கூடிய எத்தனையோ உதவிகள் உண்டு. அவற்றையாவது செய்யலாமே. நீங்கள் செய்ய வேண்டியது அறவழியை நீங்கள் முதலில் பின்பற்றுங்கள். எது அறவழி? உயர் வழியை காட்டுகிறது. உங்களுடைய அறிவை பின்பற்றுங்கள். அறிவை கொண்டு என்ன செய்ய வேண்டும்? முதலில் அறவழி தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்வது? பெரியோரின் துணை கொண்டு. போன நாள் வீணாய் போனால் புதிய நாள் கடவுளாமல் ஞான நாள் இதுதான் என்று நாடகம் குருவை போற்று. அப்போ உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஆசிரியரை, தலை சிறந்த சான்றோரை, தலை சிறந்த பெரியோரை துணையாக கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் வள்ளுவர். உலகம் தளியது ஒப்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லாதது அறிவு அப்படி என்று கூறுகிறார். ஒருவர் பெரியோர் சான்றோர். சான்றோர் யாரு? சான்றோர் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? 100% அன்பு, 100% பழிக்கு அஞ்சி பாவம், 100% உலகத்துக்கு உதவி செய்தல், 100% இரக்கம், 100% வாய்மை உண்மை பேசுதல். இவர்கள்தான் சான்றோர்களின் குணங்கள். இவைகள்தான் சான்றோர்களின் குணங்கள். இவைகளை பெற்றிருப்பவர் தான் சான்றோர்கள். இவர்களைத்தான் நீங்கள் துணை கொள்ள வேண்டும். இவர்களை மாதிரி ஆளுகளை துணை கொள்ள செய்வதே அறச்செயல்களாகும். அப்போ உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு, உங்களுடைய சகோதரர்களுக்கு, உங்களுடைய சுற்றத்தாருக்கு, உங்களுடைய பார்க்கின்ற மக்களுக்கெல்லாம் நீங்கள் அவர்களை வழிகாட்ட வேண்டியது ஒரு சான்றோரை அவர்களுக்கு துணையாக இருக்க வைப்பதுதான் அறம். அப்போ சான்றோர் துணை இருந்தால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், நல்வழியே செய்வார்கள், கெடுதல்களை நினைக்கவே மாட்டார்கள். ஆகவே தயவு செய்து நீங்கள் ஒரு சான்றோரை தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக அவரை மாற்றுங்கள். நீங்கள் சான்றோர் வழி செல்ல செல்ல அவளை தேட தேட நீங்களே சான்றோராக மாறிவிடுவீர்கள். இது 100% உண்மை. ஆகவே 100% உண்மை பேசுகிறாங்களான்னு தேடுங்க. நீங்கள் உண்மை பேசிடுங்க, நீங்கள் சான்றோராகிடுங்க, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதை விட்டு போட்டு யாருமே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு குறை சொல்லி கொண்டு இருக்காமல் தயவு செய்து ஒழுங்காக இருக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம். அப்போ வாழ்க்கை இன்பம் மட்டுமே நிறைந்தது, துன்பம் நாம் ஏற்படுத்தி கொண்டது. நாம் ஏற்படுத்தி கொண்ட துன்பத்தை நாமே போக்குவதற்கு வழி செய்வோம். நம் உடம்பில் இருக்கக்கூடிய இறைவர் நம்முடன் பேசுவதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். ஆகவே உலக மக்களே, இந்த பிறவியிலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், இந்த பிறவியிலே இன்பமாக இருக்கலாம், இந்த பிறவியிலே மகிழ்ச்சியாக இருக்கலாம், இந்த பிறவியிலே உங்களுடைய துன்பத்தை போக்கலாம், இந்த பிறவியிலே கோபம் இல்லாத நிலையை நீங்கள் உருவாக்கலாம். ஆகவே கோபமற்ற நிலைக்கு, மகிழ்ச்சியான நிலைக்கு அறவழியை பின்பற்றுவோம், அறவழி நடப்போம், அறவழியை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.